விஜயை தீவிரமாக எதிர்க்க தொடங்கிய சீமான் பின்னணியில் உள்ள கணக்கு என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அன்போட தம்பி அப்படிங்கிற மாதிரியும், விஜய் என்னுடைய தம்பி கட்சி தொடங்கட்டும், அரசியலுக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சீமான் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா விஜய் அரசியல் கட்சி தொடங்கினார்னா நடிகர் சினிமா துறை அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழ் கட்சியும் விஜய் தொடங்கக்கூடிய அரசியல் கட்சியும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம், ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் சீமானுடைய கருத்தாக கணிப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தோன்னா கொள்கை தலைவர் அறிவிக்கப்பட்ட போது பிறகு அதே போன்று விஜயுடைய கருத்துக்கள், அரசியல் நிலைப்பாடுகள் பார்க்கும்போது சீமான் அதை கடுமையாக எதிர்க்க தொடங்கியிருந்தார். இப்போ ரொம்ப தீவிரமாக எதிர்க்க தொடங்கியிருக்காரு சீமா. வெறித்தனமாக அணில் குஞ்சுகள் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்காரு சீமா. சீமானுடைய தற்போதைய விமர்சனத்தால் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழ் கட்சி இடையே அந்த கடும் வார்த்தை மோதல் அப்படிங்கிறது வெடிக்க தொடங்கியிருக்கிறது. ஏன்னா வருகின்ற 21ஆம் தேதி மதுரையில் 2வது மாநில மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடத்த தயாராகிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து விஜய் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கோணத்தில் தான் இது பார்க்கப்படுது. சீமான் இப்போ ரொம்ப தீவிரமாக விஜய் எடுக்க தொடங்கியிருக்கார். விஜய் கட்சி தொடங்கும் வரைக்கும் அவர் விஜயனுடைய அன்பு சகோதரர் தம்பி அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்த சீமான் இப்போ எதிராக பேசிட்டு வரார். இதற்கு எதிராக விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக நின்னாலும் அது சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீமான் கட்சி தொடங்கும் முன்பு சீமானுடைய அந்த நடவடிக்கை பலவற்றையும் பார்த்திருக்காரு. இப்போ விஜய் கட்சி தொடங்கிய பிறகு எதிர்க்க தொடங்கியிருக்காரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. சீமானுடைய தொண்டர்கள், நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்கள் 90% பேர் 20 முதல் 40 வயதினர் தான். அதனால இளைஞர்களை ஈர்க்க சீமான் என்னென்ன செய்கிறார் அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக தான் கட்சியினுடைய கொடியின் நிறம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வார்த்தை, தமிழ் தேசியம், இது எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சீமானுக்கும் விஜய் அரசியலின் தொடக்கத்திலிருந்து நம்பிக்கை இருந்தது. விஜய் முழுவதுமாக தமிழ் தேசிய கொள்கைகளை வெளிப்படுத்தினால் ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது நினைச்சாரு சீமான். ஆனால் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பெரியாரை கொள்கை தலைவர் அப்படின்னும் திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னும் சொன்னார் விஜய். இதுக்கு பிறகுதான் ஒன்று அந்த பக்கம் நிற்கணும், இல்லை இந்த பக்கம் நிற்கணும், நடுவில் நின்னா லாரி தான் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சீமான் விமர்சனம் பண்ணார். விஜயனுடைய அரசியல் வருகை ஒரு கட்டத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு சவாலாக மாறுமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சீமானுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலம் அப்படிங்கிறது இளைஞர்கள் பட்டாளம் தான், இளைஞர்கள் பலம் தான் இருக்கு. புதிய வாக்காளர்கள், மாற்றத்தை விரும்பக்கூடிய எல்லாருடைய ஆப்ஷனாக சீமான் மட்டும்தான் இருந்தார். ஆனால் இந்த வாக்குகள் இப்போ கணிசமான அளவுக்கான வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதில் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக அரசியலுக்கு வரும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு கணிசமான வாக்குகள் அவங்களுக்கு போகும். வழக்கமாக நடக்கக்கூடிய விடயம் தான் அது. இப்போ விஜயகாந்த், கமலுக்கு முதல் தேர்தலில் ஓரளவுக்கு வாக்கு அப்படி தான் கிடைச்சிது. ஆனால் சீமான் 2016 தேர்தல் அரசியலில் இருக்காரு. இப்போது 8.22% வாக்குகளை வச்சிருக்காரு. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறினாலும் சீமானால் ஒரு தொகுதியிலும் கூட வெல்ல முடியல அப்படிங்கிற விமர்சனம் அவர் மீது எழுந்து கொண்டே வருகின்றது. இந்த சூழ்நிலையில் விஜயனுடைய வருகையால் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு வங்கி ஒருவேளை குறைந்தால் அது இன்னும் விமர்சனத்தை அதிகமாக்கும், நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் விஜயை முழுமையாக எதிர்க்கும் முடிவுக்கு வந்திருக்கார் சீமான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் அங்கங்கே பட்டும் படாமலும் மேலோட்டமாக தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயும் சீமான் அப்பப்போ தடனடியாக தாக்கி பேசிட்டு இருந்தார். தமிழகத்தில் 4 முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதியாயிருக்கு. திமுக அவங்க தலைமையிலான ஒரு டீம், அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு டீம். அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தோம்னா நாம் தமிழ் கட்சியுமே தனித்து போட்டிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு டீம். இப்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஆப்ஷன் மாற்று, திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழ் அப்படிங்கிற இருந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது மாற்று அப்படிங்கிறது ஒன்றாருது, இப்போ 2ஆக பிரியுது. அப்படிங்கும் போது அது நாம் தமிழ் கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்க காரணமாக இருக்கிறது. கடந்த தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை நாம் தமிழ் கட்சியே தக்க வச்ச நிலையில் அதை விஜய்க்கு விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறார் சீமான். அதனுடைய வெளிப்பாடாக தான் விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் கடந்த காலங்களில் விஜயை வெகுவாக புகழ்ந்தவர் சீமான். அதனால நாம் தமிழர் சார்பு பொது வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போகும் வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ ஏன்னா விஜயை புகழ்ந்து வர சீமானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போது விஜய் மீது கடுமையான தாக்குதலை தொடங்கி தனக்கான வாக்கு வங்கியை தக்க வைக்கும் வகையிலேயே இப்போ பேச ஆரம்பித்திருக்காரு சீமான். ரஜினி அரசியலுக்கு வர சொன்னபோது அவரை தடாலடியாக விமர்சித்தவர் சீமான். அதே பாணியில தான் இப்போ விஜயை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கு கொள்கையே கிடையாது, விஜய் கிட்ட இருப்பது ரசிகர்கள் மட்டும்தான், தாவேக்காவுக்கு பொது பார்வை கிடையாது அப்படின்ற நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராரு. விஜய் இதுவரைக்கும் ஒரு சில அறிக்கைகள், போராட்டங்கள், பனையூர் சந்திப்புகள் மூலமாகவே கட்சியை கொண்டு செல்றாரு விமர்சனமும் சீமான் முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் சீமான் ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமை, செஞ்சிக்கோட்டை மீட்பு, திருச்செந்தூர் தமிழ் குடமுழுக்கு போராட்டம் அப்படின்னு அடித்தளம் வரை வேலை செய்கிறார். இதில் எது எடுபடுகிறது அப்படிங்கிற தேர்தலும் போது தான் நமக்கு தெரியும். விஜய் இப்போ வரைக்கும் திமுக பாஜகவினுடைய அவங்க எதிர்ப்பு மட்டும் பேசியிருக்காரு. அதுலேயும் திமுகவை பற்றி ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. அதில் பாஜகவுடைய விமர்சனங்கள், பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருது. அதே போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையோ பிரதமர் மோடியினுடைய பெயரையோ பெரிய லெவலில் அவர் சொல்லி விமர்சிக்கிறது கிடையாது. ஆனால் சீமான் பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் தடாலடியாக விமர்சிக்கக்கூடியவர், சரமாரியாக கேள்வி கேட்கக்கூடியவர். இதுதான் இளைஞர்கள் வாக்குகள் தனக்கு விழுறதுக்கான காரணம் அப்படின்னு நம்புறாரு சீமான். கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் தளபதி தளபதி அப்படின்னு கத்துறாங்க, அது எனக்கு தலைவலி தலைவிதி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குதுங்கிற மாதிரி சொன்னார். டிவிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, டிவிக்கிறதா கொஞ்சம் ஓரமாக போய் நில்லுங்க, அங்கே போய் ஓரமாக போய் விற்க தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள கலாய்க்கக்கூடிய வகையில், கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் பல விடயங்கள்லாம் குறிப்பிட்டு பேசினார். புலி வேட்டைக்கு போகும்போது இடையில் உழவக்கூடிய அணில் குஞ்சுகள் அப்படிங்கிற ரீதியில் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக தாக்கி சீமான் பேசியிருந்தார். இந்த மாதிரி கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய நிலையில் மதுரை மாநாட்டில் அதுக்கு விஜய் பதிலடி கொடுப்பார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. என்ன இருந்தாலும் இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது மாற்று, ஆல்டர்னேட்டிவ், திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு ஒரே இடத்துல போய் குவிந்த வாக்குகள் இப்போ ரெண்டாக பிரியும் போது அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு நெருக்கடியா அப்படிங்கிற பார்க்கப்படுது. அதனுடைய வெளிப்பாடு தான் சீமான் விஜய் கடுமையாக எதிர்க்க தொடங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. இல்லை, மிக முக்கியமான விடயம் என்னன்னா, சீமான் விஜய் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா போராட்ட களத்துக்கும் முன்னாடி போய் நிற்கக்கூடியவராக சீமான் இருக்காரு. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கெடுத்தாலும் உடனே குரல் கொடுக்கக்கூடியவராக சீமான் இருக்காரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்தை விடுங்க, தனிப்பட்ட முறையில் விஜய் அந்த அளவுக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறது பார்த்தா அது உங்களுக்கே தெரியும், கேள்விக்குரியதாக இருக்கிறது. அந்த வகையில் மக்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும்.